அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் நமக்கு 5 கடமைகளை கடமையாக்கியுள்ளான். அதில் ஒன்றுதான் தொழுகை. அந்த தொழுகையை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மை படைத்ததின் நோக்கமே நாம் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. நம்மை படைப்பதை கொண்டு அல்லாஹ் வேறு எதையும் நாடவில்லை. அவன் நம்மிடமிருந்து வேறு எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை. அவன் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் அவனை நாம் வணங்கி வழிபட வேண்டும். ஏனென்றால் நாம் அவனுடைய அடிமைகள் என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹ் இதை குர்ஆனில் பல இடங்களில் தெளிவாக நமக்கு வலியுறுத்தியுள்ளான். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை அவர்கள் வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை. இந்த வசனம் நமக்கு தெளிவாக தருகின்ற பாடம் என்னவென்றால் அல்லாஹ் நம்மை படைத்ததற்கான நோக்கத்தை சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் கூறக்கூடிய இந்த வசனம் நம்மை ஏன் இந்த பூமியில் படைத்தான், நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் என்ற அடிப்படை நோக்கத்தை உணர்த்துகிறது. ஆகவே யார் ஒருவர் தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லையோ, அல்லாஹ்வை வணங்குவதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம் என்பதை அறிந்து கொள்ளவில்லையோ, அவர் அல்லாஹ்வின் அடியான் ஆகவோ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட முஸ்லிமாகவோ இருக்க முடியாது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம் யார் என்றால், யார் ஒருவர் அல்லாஹ் என்னை அவனை தொழுது வணங்குவதற்காகத்தான் படைத்தான் என்ற நோக்கத்தை புரிந்து அதற்கேற்ப வாழ்க்கையை அமைத்து வாழ்கிறாரோ அவர்கள்தான் உண்மையான முஸ்லிம்களாக இருக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெருமைக்குரியவன், கண்ணியத்திற்குரியவன். அவன்தான் நாம் வணங்குவதற்கு தகுதியானவன். அல்லாஹ்வை நாம் எப்போது வணங்குகிறோமோ புகழ்கின்றோமோ அப்போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் பெரும் எண்ணிக்கையுடைய வானவர்களை அவனை வணங்குவதற்காகவே படைத்திருக்கிறான். முழு நேரத்தையும் முழு ஆயுள் காலத்தையும் அவனை வணங்குவதற்காக செலவழிக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் வானவர்களை படைத்தான். அல்லாஹ் நமக்கு 5 நேர தொழுகையை கடமையாக்கியுள்ளான். நாம் எந்த காரணத்திற்காகவும் தொழுகையை விடக்கூடாது. எந்நிலையிலும் தொழுகையை விடுவது கூடாது. அல்லாஹ் நமக்கு தொழுகையில் சலுகை அளித்துள்ளான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியுள்ளான், பூமியில் பயணம் செய்தால் தொழுகையை சுருக்கி தொழுவதில் எவ்வித குற்றமும் இல்லை. தொழுகை ஒரு முக்கிய வணக்கமாகும். தொழுகை இஸ்லாமின் தூணாகும். நாம் பயணத்தின் போது ஃபர்லு 4 ரகாத்தை சுருக்கி 2 ரகாத்தாக தொழுவது கூடும். ஆனால் என் நிலையிலும் தொழுகையை விடுவது கூடாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அமல்களில் சிறந்த அமல் என்னவென்றால் தொழுகையாகும். அதை அதன் நேரத்தில் தொழுக வேண்டும் என்று கூறினார்கள். நமக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு என்னவென்றால் தொழுகைதான். அல்லாஹ் நமக்கு நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கிறான். ஆனால் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹ் நமக்கு 50 வக்து தொழுகையை கடமையாக்கினான். அதை நமக்காக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 நேர வக்தாக மாற்றி கொடுத்தார்கள். அந்த 5 நேர தொழுகையை தொழுவதற்கு கூட நேரம் இல்லாமல் நம்மில் சில பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நமக்கு என்ன குறை இருக்கிறது? எத்தனை நாள் தள்ளி போட போகிறோம் இந்த தொழுகையை? இரவு தூங்கி காலையில் எந்திரிப்போமா என்ற உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விற்காக ஒரு 10 நிமிடம் நம்மால் ஒதுக்க முடியாதா? தொழுகையை ரொம்ப அலட்சியமாக நினைக்கிறார்கள். தொழுகை மானக்கேடான காரியங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது. அல்லாஹ் மறுமையில் நம்மிடம் கேட்கப்படும் முதல் கேள்வி தொழுகையை பற்றிதான். அந்த நேரத்தில் நம்மிடம் தொழுகை இல்லை என்றால் நம்முடைய நிலை என்ன?
ஏன் நாம் அதை சிந்திப்பதில்லை? அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ கேளுங்கள். என் நிலையிலும் தொழுகையை விடாமல் தொழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடம் கேளுங்கள். நம்மில் பல பேர் அதிகமான நல் அமல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொழுகையை மட்டும் தவற விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. எல்லா நல் அமல்கள் இருந்தும் முக்கியமான அமல் தொழுகை. அது இல்லை என்றால் நம்முடைய நிலை என்ன? சிந்தித்து செயல்படுவோம். நமக்கு அல்லாஹ் அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். அதற்காக நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டாமா? நமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கிற வித்தியாசமே தொழுகை ஒன்றுதான். நாம் ஒரு முஸ்லிம் என்பதற்கான அடையாளமே தொழுகைதான். எனவே நாம் தொழுகையை தவற விடுவது பெரும் குற்றமாகும். ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்றால் அவன் அதற்காக செய்யக்கூடிய முதல் அமலை தொழுகைதான். தொழாதவர்களுக்காக அல்லாஹ் சஹர் என்ற நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்களில் நாளை மறுமையில் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள், இந்த சஹர் என்ற நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் தொழுகையை தொழக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்வார்கள். அல்லாஹ் அதிலிருந்து நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நாளை மறுமையில் நம் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் போது அல்லாஹ்வை சுஜூத் செய்வதற்காக அழைக்கப்படுவோம். எல்லோரும் ஓடிச் செல்வார்கள். சென்று சுஜூதில் விழுவார்கள். ஆனால் யாருடைய பார்வை தாழ்ந்திருக்கிறதோ, யாரை இழிவு சூழ்ந்து விடுகிறதோ அவர்களால் சுஜூத் செய்ய முடியாது. தன்னுடைய முதுகை அல்லாஹ்விற்கு முன்னால் குனிய முடியாது. நெற்றியை பணிய வைக்க முடியாது. அவர்கள் யார் என்றால் தொழுகையை தொழாதவர்கள். இம்மையில் சுஜூதில் குனியாதவர்கள் நாளை மறுமையில் சுஜூதில் அல்லாஹ்விற்கு முன்னால் குனிய முடியாது. இதைவிட மிகப்பெரிய நஷ்டம் இந்த உலகத்தில் என்ன இருக்க போகிறது? இதை ஏன் நாம் யாரும் சிந்திப்பதில்லை? நின்று தொழுங்கள். நின்று தொழ முடியவில்லையா? உட்கார்ந்து தொழுங்கள். உட்கார்ந்து தொழவும் முடியவில்லையா? படுத்து கொண்டு தொழுங்கள். படுத்து கொண்டும் தொழ முடியவில்லையா? கண் அசைவில் தொழுது கொள்ளுங்கள். நமக்கு இவ்வளவு சலுகைகள் இருந்தும் ஏன் நாம் தொழுகையை தொழ மறுக்கிறோம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தன் மீது தொழுகை கடமை என தெரிந்தும் எந்த ஒரு முஸ்லிம் தொழுகையை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிய காஃபிர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். தொழுகையை விடுவது அல்லாஹ்வை மறுப்பதற்கு சமம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் தனது கணவனை வீட்டில் தொழவிடாதீர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒருவன் ஜமாத்தோடு பள்ளியில் தொழாமல் வீட்டில் தொழுகிறானோ அவரது வீட்டை எரிக்க என் மனம் நாடுகிறது என கூறினார்கள். பெண்களையும் குழந்தைகளையும் கருத்தில் கொண்டு அவர்களது வீடுகளை எரிப்பதிலிருந்து என்னை தடுத்து கொள்கிறேன் என்றும் கூறினார்கள். பெண்களே, தனது குழந்தைகள் 7 வயதை அடைந்தால் அவர்களை தொழப்போகச் சொல்லுங்கள். தொழ மறுத்தால் அவர்களை அடித்து தொழ சொல்லுங்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தொழுகையை பாழாக்குதல் என்றால் என்ன? தொழுகையை விடுவதா? ஃபஜரை விடுவதா? லுஹரை விடுவதா? அது இல்லை. தொழுகையை பாழாக்குதலின் அர்த்தம் என்னவென்றால் தொழுகையை அதன் நேரத்தில் இருந்து தவறவிடுவது. தொழுகையை அதன் நேரத்தில் இருந்து தவறவிட்டால் இதற்கான தண்டனை என்னவென்றால் ஹையா என்ற இடத்தில் இவர்களை வைப்பான். ஹையா என்றால் என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஹையா என்றால் நரகத்தின் ஆற்றில் ஒரு ஆறு என சொன்னார்கள். இதில் தொழுகையை அதன் நேரத்தில் இருந்து தவறவிடுபவர்களை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். எனவே தொழுகை அதன் நேரம் குறிப்பிட்ட கடமையாகும். நமக்கு எப்போது மரணம் வரும் என்று நமக்கு தெரியாது. நமக்கு தொழுகை நடப்பதற்கு முன்பு நாம் தொழுது கொள்வோம். மறந்து விடாதீர்கள், நாம் வாழ்வதற்காக அவனை வணங்கவில்லை, அவனை வணங்குவதற்காகவே நாம் வாழ்கிறோம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இரையச்சத்தோடு வாழ்வோம். மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.